வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார விவகாரம். முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசின் பண்ணை வீட்டில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனே அப்டேட்களுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த பாலியல் பலாத்கார வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசின் பண்ணை வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக ஆணுரைகள் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பொள்ளாச்சியில் அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோ எடுத்து மிரட்டிய கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அதன் பின் அந்த கும்பலிடம் பெண் ஒருவர் சிக்கி அவர்களிடம் அண்ணா எங்களை விட்டுடுங்க என்று கெஞ்சிய வீடியோ வெளியாகி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனால் இந்த வழக்கை உடனே விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மக்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு என்பவரின் பண்ணை வீட்டில் போலீசார் அதிரடியாக சோதனை நடத்த முடிவு செய்துள்ளனர். அதன்படி பொள்ளாச்சியில் இருந்து ஆனைமலை செல்லும் வழியில் 14 கிலோமீட்டரில் சின்னபாளையம் என்ற கிராமத்தில் திருநாவுக்கரசரின் பண்ணை வீடு உள்ளது. இந்த பண்ணை வீட்டில் திருநாவுக்கரசும் அவரது நண்பர்களும் மாணவிகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளனர். இதையடுத்து 10க்கும் மேற்பட்ட போலீசார் நேற்று மாலை 4 மணி அளவில் அந்த பண்ணை வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் கதவை உடைத்து உள்ளே சென்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேல் நடந்த சோதனை முடிவில் பாலியல் வீடியோ தொடர்பான ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டுக்குள் ஏராளமான ஆணுரைகள் வாங்கி வைத்திருந்தனர். வீட்டை சுற்றிலும் ஏராளமான ஆணுரைகள் இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் சோதனை தொடர்பான தகவல்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து போலீசார் எந்த தகவல்களையும் வெளியிட மறுத்துவிட்டனர். இது குறித்து இன்ஸ்பெக்டர் நடேசனிடம் கேட்டபோது இது வழக்கமான சோதனைதான், வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளதால் இது குறித்து எதுவும் சொல்ல முடியாது என்று கூறி முடித்துள்ளார். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.